ஹாய் ஒரு நம்ம சில பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டை முடிச்சு Arduino tutorials ஒரு பிளேலிஸ்ட்டை முடிச்சு இப்போ கரண்டாக பார்த்திங்க அப்படின்னா காம்போனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா Arduino Uno பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து Arduino மெகாவை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா Arduino Nano பற்றி தான் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த Arduino Nano பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்க அப்படின்னா Arduino Nanoக்கும் Arduino Unoக்கும் நம்ம போட்டி வச்சோம் அப்படின்னா இந்த Arduino Nano தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே இந்த Arduino Unoவோட Arduino Nano தான் நமக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சைஸ்லையும் சரி, பின்ஸ்லையும் சரி, டிஜிட்டல் பின்னாலும் சரி, அனலாக் பின்னாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ரேட்லையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே இந்த Arduino Nano அப்படின்ற விஷயம் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத கிளியர் கட்டாக தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இந்த Arduino Nanoவை தாண்டி பேசிக்காக ஒரு Arduino அப்படின்ற விஷயமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் தான் இந்த Arduinoன்ற விஷயம். ஓகேங்களா, அதுலேயும் இந்த Arduino Nanoவை இது Arduino Nano அப்படின்றதுக்கான அர்த்தமே என்னன்னு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த மைக்ரோகண்ட்ரோலர் தான் காரணம். ஓகேங்களா, இந்த மைக்ரோகண்ட்ரோலர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா Atmega 328. ஓகேங்களா, இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இன்னைக்கு சூழ்நிலை இந்த Arduino Nanoவோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டை பார்க்கும்போது இது கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Arduino Nanoவில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்மகிட்ட இந்த மாதிரி பின்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இந்த கேபிள் சேர்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் இந்த Arduino Nano கேபிள் அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜ் இது எல்லாமே சேர்த்து கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு Amazonல பை பண்ணுறீங்க அப்படின்னா 450 ரூபா நியர்லி வந்துடும். ஓகேங்களா, அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிள் இல்லாமல் Arduino Nanoவே அதில் இல்லவே இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி வேர் டு பை எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் பாருங்கள், அதில் ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகேங்களா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 350 ரூபாயே இருக்குது. கேபிள் டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா தான் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு எதில் பை பண்ணணும்னு ஆசையோ அதில் வாங்கிக்கோங்க. இந்த Arduino Nanoவோட ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தாங்க. இதோட சைஸ் எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி இதோட பிரெத் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா, இன்னும் கம்பேரிட்டிவ்லி சொல்லணும் அப்படின்னா இந்த Arduino Uno எடுத்துக்கோங்களேன். இந்த Arduino Unoவில் இதை வச்சு காட்டுறேங்க பாருங்களா, இவ்வளோ சின்ன சைஸ் தான். ஓகேங்களா, இவ்வளோ பாருங்கள், எந்த விதத்துலையுமே இதோட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. லென்த்தாக இருந்தாலும் சரி, பிரெத்தாக இருந்தாலும் சரி, எப்படி வச்சாலுமே ரொம்ப சின்னோண்டு சைஸில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்கே, அப்போ பின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக வருமா, இதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் அங்கே தான் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Arduino Uno இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13 டிஜிட்டல் பின்ஸ் தான். ஓகேங்களா, ஆனால் இந்த Arduino Nanoவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. அந்த 14 டிஜிட்டல் பின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 6 PWM பின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த PWM பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பின்ஸ்னா நமக்கு என்ன பேசிக்காக 0s and 1s தான் வரும். 0னா 0 வோல்டேஜ், 1னா 5 வோல்டேஜ் அவுட்புட் எடுக்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா, ஆனால் அந்த PWM பின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 பின்ஸில் 6 PWM பின் இருக்குது. அந்த 6 PWM பின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்டேஜ்லேருந்து இந்த 5 வோல்டேஜ் இடைப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு பாருங்க வோல்டேஜ், அந்த வோல்டேஜில் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா PWM. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அனலாக் தான். அதாவது நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லைட் வந்து நம்ம டிம் பண்ணி திரும்ப பிரைட் பண்ணலாம், பிரைட் பண்ணி திரும்ப டிம் பண்ணலாம். அதாவது நம்ம 0 வோல்டேஜ்லேருந்து 5 வோல்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அதை வச்சு ஃபேனோட ஸ்பீடில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த PWM பின்ஸ்லாம். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 PWM பின்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அனலாக் இன்புட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Arduino Unoலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இதில் வெறும் 6 இன்புட் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் இந்த Arduino Nano வந்து இவ்வளோ குட்டியாக இருந்தாலுமே இதில் 8 அனலாக் இன்புட்ஸை கொடுக்க முடியும். ஓகேங்களா, அனலாக் பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே அனலாக் அவுட்புட் வேணும் அப்படின்னா தான் அந்த PWM பின்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த Arduino Nanoவோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ரெக்கமெண்டடாக அவங்க சொல்கிறது. ஆனால் அதோட லிமிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வோல்டேஜ்லேருந்து 20 வோல்டேஜுக்குள்ளே தான் கொடுக்கணும். அதோட அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த Arduino Nano வெடிச்சிடும். ஓகேங்களா, இதே பிரின்சிபல் தான் Arduino Uno, Arduino Mega, வாட் வோல்டேஜ் எதாக இருந்தாலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 7 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ் தான் வந்து ரெக்கமெண்டடாக சொல்கிறது. அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் கூட. ஓகேங்களா, அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களா, இந்த ஒரு ரெகுலேட்டர் ஐஸ் வந்து செம்மையாக ஹீட் வரும். ரொம்ப நீங்கள் அதிகமாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண மேக்ஸிமம் 12 வோல்டேஜ்க்குள்ளே யூஸ் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த இன்புட் வோல்டேஜ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க Vin கிரவுண்ட் இது ரெண்டுலேயும் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த Vin கிரவுண்டில் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஏதாவது வாட் எவர் சம்திங் வந்து ஏதாவது சென்சார் கனெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாவது சர்வோ மோட்டர் சம்திங் ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்களா, அதுக்கு தேவையான பவர் சப்ளை எங்கேருந்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த Arduino Nanoலேருந்து எடுத்துக்கலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க, 5 வோல்டேஜ் பின்னு, அதுக்கு ஒரு 3.3 வோல்டேஜ்னு சொல்லி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதே Arduino Nanoவில் இருக்கிறது Arduino Unoவில் இருக்கிறது அதே விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, இங்கேயும் பாருங்களேன் இதே பவர் சப்ளை அப்படின்னு தான் பாருங்கள் 3.3 வோல்டேஜ் 5 வோல்டேஜ், இங்கேயும் அதே தான்
3.3 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் நம்ம வந்து இங்கே எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 5 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிரவுண்ட் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எடுத்துக்கிறது இதே பேசிக்காக தான் இதே தான். ஆனால் சைஸ் மட்டும் இவ்வளோ சின்னதாக இருக்கிறது நமக்கு தான் இன்னும் அட்வான்டேஜ். நம்மளோட ப்ராஜெக்டோட சைஸ் சின்னதாக ஆக்க நமக்கு தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும், நல்லா ரொம்ப சிம்பிளாக செஞ்ச மாதிரி இருக்கும், அழகாக நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. பேசிக்காக நம்ம நல்லா Arduino Uno வந்து நம்ம பேசிக்காக Arduino ப்ரோக்ராம் பண்ணோம்னா அதே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு டூல்ஸில் போயிட்டு போர்டில் போயிட்டு Arduino Nano அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அங்கேயே ஓகேங்களா. அந்த Arduino Nano செலக்ட் பண்ணிவிட்டு இது நம்ம எப்பயும் போல் வந்து Arduino மற்ற ப்ரோக்ராம் என்ன இருக்கோ அதே ப்ரோக்ராம் அப்படியே தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அந்த பின்ஸ்லாம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக Arduino Unoலாம் நம்ம எப்படி கொடுப்போம், டேட்டா வேறு 1 2 3ன்னு கொடுப்போம். அதே வந்து அனலாக் பின்ஸ் அப்படின்னா A1 A2 A3 அந்த மாதிரி கொடுப்போங்களா. ஆனால் இதில் வந்து Arduino Nanoவில் கொடுக்கும்போது அந்த பின்ஸில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பாருங்க அந்த டிஜிட்டலில் கொடுக்கும்போது D2 D3 D4 சொல்லி D போட்டு கொடுத்துக்கணும் ஓகேங்களா. D போட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் கொடுத்துக்கணும். அதே மாதிரி அனலாக் பின்ஸ்னா அதே மாதிரி A போட்டு A0 A1 A2 A3 அந்த மாதிரி கொடுத்துக்கணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா சென்சர் மோட்டர் சம்திங் வாட்டர் ரேட்டிஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அதுக்கு வந்து நீங்கள் பவர் சப்ளை ஒருவேளை இந்த 5 வோல்ட்லேருந்து எடுக்கிறீங்க இல்லை இந்த 3.3 வோல்டேஜில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு லெஸ் தென் பார்த்தீங்க அப்படின்னா 50 மில்லி ஆம்பியருக்கு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. 50 மில்லி ஆம்பியர் அப்படியே சின்ன சென்சார் கனெக்ட் பண்ணலாம், இல்லை சின்ன LEDs இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். அதோட பெரிய காம்பவுண்ட்ஸ்லாம் எது கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த Arduino Nano வீணாக போயிடும் வெடிச்சிடும் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுலேருந்து எடுக்கக்கூடிய பவர் சப்ளை எக்ஸ்ட்ராலாம் எடுக்கிறீங்க ஒருவேளை இதுலேருந்து 5 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் எதாவது கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்சார்ஸ் அப்படின்னா சின்ன விஷயங்களை மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும், பெரிய விஷயங்கள் எதுவும் கனெக்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதுக்கடுத்து Arduino Nanoவோட ஃப்ளாஷ் மெமரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32 KB கொடுக்குறாங்க. அதே Arduino Unoலையும் அதே 32 KB தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா. பேசிக்காக இந்த ஃப்ளாஷ் மெமரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ஃப்ளாஷ் மெமரின்ற விஷயம் ஓகேங்களா. அதுக்கடுத்து Arduino Nanoவில் வந்துட்டு ரேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 KB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 KB கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த ரேம் ரோம்னு என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த Arduino Nano வந்து ஆனில் இருக்கும் போது இதுக்கு வந்து மெமரி சம்திங் தேவைப்படும். இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த Arduino Nano வந்து ஆனில் இருக்கும் போது தேவைப்படுற மெமரிஸ் வந்து கொடுக்கறது தான் இந்த ரேம்ன்ற விஷயமே ஓகேங்களா. அது மாதிரி ரோம்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோம்ன்ற விஷயம் வந்து இந்த லாங் டைமுக்கு அதாவது இந்த Arduino Nanoக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் இந்த நேனோ வந்து ஆஃப் ஆகிட்டாலுமே சரி இந்த பவர் சப்ளை எதுவுமே கொடுக்கலனா கூட லாங் டைமுக்கு வந்து அதுக்குள்ள இருக்க டேட்டா வந்து அப்படி ஸ்டோர் ஆகி இருக்கும். அதுதான் வந்து ரோம்ன்றது ஓகேங்களா. Arduino Nanoவோட கிளாக் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 16 MHz ஓகேங்களா. 16 MHz 16 கோடி ஹெர்ட்ஸ் ஓகேங்களா. இந்த ஹெர்ட்ஸ்ன்ற விஷயம் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்ட்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இதுக்குள்ளே நடக்கக்கூடிய டேட்டா ப்ராசஸ்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்பீடாக வந்து நமக்கு நடந்து முடிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த கிளாக் ஸ்பீடுன்ற விஷயமே. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த Arduino Nanoவில் 16 MHz இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த Arduino Nanoவில் பார்த்தீங்கன்னா ஒரு RX ஒரு TX பின் கொடுத்துருப்பாங்க. இந்த RX TX பின் எதுக்காக பார்த்தா சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. அந்த சீரியல் கம்யூனிகேஷன் விஷயம் எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது. அது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த Arduino Nano ஒன்று கனெக்ட் பண்ணுறீங்க, இதே மாதிரி இன்னொரு Arduino Nano உங்கள் ப்ராசஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரெண்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. இல்லை Arduino Uno வாட் எவர் இட் இஸ் ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடலுக்கு அது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் அப்படின்னா அது GSM மாடலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு வைஃபை மாடலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ப்ளூடூத் மாடலாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடலுக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து சீரியல் கம்யூனிகேஷன் தேவைப்படும். அந்த சீரியல் கம்யூனிகேஷனை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு RX TXன்ற பின்னே ஓகேங்களா. அதே மாதிரி இந்த RX TX பின்லாம் வந்து எப்போ ஆனில் இருக்குது ஆஃப் இருக்குன்ற விஷயத்தான் தெரிஞ்சுக்கிறது இந்த LED இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு வந்து RX TX இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 LED கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கீழே வந்து பவர் LED ஓகேங்களா. இந்த பவர் LED எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு Arduino Nano வந்து ஆனில் இருக்கா ஆஃப் இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எங்கேயுமே எதுவுமே இருக்காது ஓகேங்களா. இந்த பட்டன் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு Arduino Nanoக்குள்ளே இருக்க ப்ரோக்ராம் வந்து ரீரன் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு எதாவது பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு சம் இஷ்யூஸ் வருது, அது வந்து ப்ரோக்ராம் வந்து அப்படியே ஸ்டப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து திரும்ப ரீரன் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் யூஸ் ஆகும் ஓகேங்களா. இந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னா அந்த ஆல்ரெடி இல்லை இருக்கிற ப்ரோக்ராமே திரும்ப ரீரன் ஆகும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்தது இந்த Arduino Nano பற்றி உங்களோட ப்ராஜெக்ட் இந்த Arduino Nano யூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் ஒரு கவலையும் இல்லை, நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா Instagram குரூப் லிங்க் இருக்குது. அந்த Instagramல வந்து நீங்கள் பர்சனலாக என்கிட்ட நீங்கள் எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கல டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக நானே சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயம் ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம், தேங்க்யூ. லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் கேட்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் அர்த்தம். நான் உங்ககிட்ட இன்னொரு ஒரே விஷயத்தை மட்டும் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருந்தால் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஹேவ் ஏ குட் டைம், தேங்க்யூ.
எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.